கண்டிப்பா இருக்கு. அவரை விட ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாருன்னா கண்டிப்பா இருக்குண்ணே. ஆமா, பொம்பளைங்களுக்கு நெசமாலுமே 1000 ரூபாய் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரியே இன்னும் ஒரு 500 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாருன்னா கண்டிப்பா அது வாய்ப்பு இருக்கு. விஜய் எல்லாம் நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறாங்க. அவர் நல்லது பண்ணா நல்லா இருக்கும்ண்ணே. அவ்வளோதான். அது எல்லாருக்கும் இருக்கதானே. எல்லாரும் எது வேணாலும் பேசுவாங்க. அவர் பண்றதை பண்ணிட்டு தான் இருக்காரு. நல்லது பண்ணிட்டு தான் இருக்காரு. நல்லது பண்றாருன்னா நல்லா வரலாம். அவ்வளோ அவர் பண்ணட்டும்ண்ணே, வரட்டும்ண்ணே, அதுக்கப்புறம் பார்த்துக்கோ. வாய்ப்பில்லை பிரதர். என்ன காரணம்னா, ஒரு தன்னுடைய தொண்டர்கள், தன்னுடைய ரசிகர்கள் ஒரு 40 பேர் இறந்ததுக்கு போய் பார்க்காத அவர் எப்படி ஜெயிச்சு சின்ன பண்ண போகிறோம் நம்ம? அதே மக்கள் இறந்தா அவர் பார்ப்பாரா? தன் கட்சியில் இருக்க தொண்டர்களுக்காக வராதவர் மக்களுக்காக எப்படி வராரு? அவங்கள நம்பி இந்த மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? ஸோ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அரசியல் வர எல்லாரும் உரிமை, யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம். நான் ஆரம்பிக்கலாம், நீங்கள் ஆரம்பிக்கலாம். பட் ஆனால் அந்த கட்சியை சரியாக கொண்டு போகிறதுல இருக்கிற ஒரு தலைவனுக்கு கூட இது. ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது. எல்லா கட்சியும் ஸ்டேபிளாக இருக்காங்கிறது கிடையாது. ஸோ கட்சியாக இருக்கிறவங்க உரிமை. ஆனால் அதை சரியாக கொண்டு போகிறது ஒரு கடமை. அவரோட கடமை செய்ய தவறாரு. அது அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். 3 நாள் கழிச்சு வீடியோ போகிறாரு, 10 நாள் கழிச்சு அறிக்கை கொடுக்குறாரு. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு 15 நாள் கழிச்சு தான் பார்க்கணும். மக்களுக்காக நின்னா போதும். அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை சரியாக வழி நடத்தி அந்த கூட்டத்தை கட்டமைச்சு அந்த கூட்டத்துக்காக நின்னாருன்னே போதும், அவர் ஜெயிச்சிருவாரு. மீண்டும் திமுக ஆட்சி தான் அமையும். வருவாருண்ணா கண்டிப்பா. ஏன்னா படத்துலேயே அவ்வளோ நல்லது செய்கிறாரு. உண்மையாக வந்தாருன்னா மக்களுக்கு இன்னும் நிறைய பண்ணுவாருண்ணா. எதிர்பார்க்குறோம், கண்டிப்பாக வருவார். எங்களோட ஓட்டு அவருக்கு தான். எல்லாருமே முன்னேறி போயிட்டு தான் இருக்காங்க. அதனால் தளபதியும் முன்னேறி வருவார். எங்கள் ஓட்டு அவருக்கு தான். கண்டிப்பாக நிச்சயமாக வருவார். நிறையா நல்லது படத்தில் எல்லாம் பண்ணுறாரு. அந்த மாதிரி நிஜமாக பண்ணுவார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படியெல்லாம் கிடையாதுண்ணா, எல்லாம் ஒன்று தான். எல்லாமே அப்படி தான் சொல்கிறாங்க. எதுனா அப்படி நடக்குது. அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு நல்லது செய்வார். எல்லா விஷயத்துலையுமே முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு வரும் அவர் வந்தார்னா. ஏன்னா இப்போ நிறையா குழந்தைங்கள்லாம் சாவறாங்க, கெடுக்கிறாங்க, அந்த மாதிரி நடக்குது. ஆனால் அவர் வந்தார்னா இது கம்மியாகும், விலைவாசி குறையும், எல்லா பெட்ரோல் விலை எல்லாமே குறையும்ண்ணா. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக அவர் வருவார். வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ப்ரோ. ஏன்னா அரசியல் ஈடுபாடு அதிகமாக இருக்கா மாதிரி தெரியல. அந்த 41 பேர் டெத்து கூட 16 நாள் ஆச்சு. இன்னும் சைலண்ட்டாகவே இருக்கார். அதனால் பெருசாக மக்கள்கிட்ட இன்னும் கவர் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஃபேன்ஸ் மட்டும் ஓட்டு போடுவாங்க. பொதுமக்கள் தரப்புலேருந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபீல்டு ஒர்க் நிறைய பண்ணோம் ப்ரோ. நம்ம வீட்டிலே இருந்துட்டு கீழே இருக்கவங்கள மட்டும் வேலை வாங்கிட்டு மேலேயே உட்காந்துட்டு எல்லாமே நடந்துடணும் எதிர்பார்க்கறது கஷ்டம். இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். பிரச்சாரத்துக்கு இன்னும் தீவிரமாகணும். இந்த வாரத்துக்கு ஒரு நாள் போகிறதெல்லாம் செட் ஆகாது. வாரத்தில் 7 நாள் போங்க. உங்களுக்கு தான் படம் முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சில்ல. அதை தவிர வேறு வேலை இல்லைல்ல. இப்போது மக்கள் பண்ணின்னு வந்தாச்சு, ஃபுல்லாக இறங்கணும்ல. அதை விட்டுட்டு நம்ம வாரத்தில் ஒரு நாள் போனால் எப்படி? அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மாற்ற வேண்டியது இருக்குது. கீழே இருக்க 2ஆம் கட்ட தலைவர்களும் நிறைய யாரும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இல்லை. கட்சியிலையும் எல்லாம் அவங்க சேஃப்டி மட்டும் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. அது அவங்களோட கட்சி தலைவர் தான் அதை சரி பண்ண முடியும். இப்போ நீங்கள் சொல்லியோ நான் சொல்லியோ வேற ஒரு ஃபேன்ஸ் சொல்லியோ கேட்க மாட்டாங்க. தலைவர் சொன்னால் கேட்பாங்க. தலைவர் அதை சொல்கிற மாதிரியே தெரியல. இப்போ போலீஸ் ஏறாதன்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. பிஸியாக சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆனால் விஜய் சொன்னால் கேட்பாங்க. எனக்கு இந்த மாதிரி போகிற இடத்துல இவ்வளோ உங்களால் எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. என் அரசியல் உங்களால் எனக்கு இன்னொரு இடத்துல பாதிப்பு வருது. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் வண்டிக்கு பின்னாடி வராதிங்க. எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. என்னை போட்டு ரொம்ப புஷ் பண்ணாதீங்க. நான் மக்கள்கிட்ட பேசணும், மக்கள்கிட்ட எல்லா பிரச்சனையும் சொல்லணும். நான் புது அரசியல் அப்படின்னு சொல்லி அவர் பேசினார்னா விஜய் சொன்னால் கேட்பாங்க. மற்றபடி யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதில் அவர் தெளிவாக இருக்கணும். அவர் பேசணும். மக்கள்கிட்ட பேசுறதோட ஃபஸ்ட்டு ஃபேன்ஸ்கிட்ட பேசணும். அது பேசினார்னா அவர் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இதே நிலமை போச்சுன்னா திமுக தான் வரும். கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. அங்கேருந்து யாரும் வெளில வர மாதிரி தெரில. எடப்பாடி கிட்ட ட்ரை பண்ணுறாரு விஜயை, எவ்வளோ முடியுமோ இழுக்கலான்ட்டு. மேக்ஸிமம் போனாங்கன்னா கூட்டணி வச்சாங்கன்னா ஏடிஎம்கே விஜய் பிஜேபி வச்சாங்கன்னா வாய்ப்பு இருக்குது விஜய் ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் 26ல் சோலோவாக அடிக்க முடியாது. அடுத்த 5 வருஷம் கடந்து தான் 32ல் வேணால் பார்க்கலாம். ஆனால் இதே நிலமை போச்சுன்னா கஷ்டம். கொள்கை எதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் பின்புலத்தில் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல. இப்போ 41 பேர் பிரச்சனை அமித்ஷா பேசுனாங்கன்னு அஃபிஷியலாக வந்திருக்கு. இப்போ அவங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை நடந்திருக்கு நம்மளுக்கு தெரியாதுல்ல. எப்படி நீங்கள் பிஜேபி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா விஜய் கூட்டணிக்கு எடுக்க தான் பார்ப்பாங்க. கரெக்டுங்களா? ஏடிஎம்கே அதே கான்செப்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன கான்செப்ட்? திமுகவை காலி பண்ணணும், 26ல் காலி பண்ணிட்டு நம்ம சிஎம் ஆகணும்.
எடப்பாடி ஆக்கணும், இல்லை நம்ம கூட்டணியா என்டிஏ கூட்டணி வரணும்னு தான் யோசிப்பாங்க. அதில் அவங்க விஜய் இழுக்கிறதுல ஃபோக்கஸாக இருப்பாங்க. வாய்ப்பு இல்லை, திமுகவும் வாய்ப்பு இல்லை. அங்கே நிலையான ஒரு தலைவர் இல்லை. இது ஆட்சியே சரியில்லை. திமுக ஜெயிச்சா அடுத்த ஜென்ரேஷனே முடிஞ்சிடும். அதான் இல்லைண்ணா, அவர் ஓட்டு வாங்குவார், நல்ல ஓட்டு வாங்குவார், ஆனால் ஜெயிக்க முடியாது. திமுக வராத வரைக்கும் நல்லது தமிழ்நாட்டுக்கு. கண்டிப்பாக. ஏன்னா ஆக்சுவலாக அவரோட அரசியல் தெளிவு, அவர் பேசுகிறதெல்லாம் கேட்குறோம். மக்கள் 2026 ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெயினாக யங்ஸ்டர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. இங்கே மட்டும் இல்லை, பெங்களூரில், கர்நாடகா, கேரளாலையுமே கூட ரொம்ப சப்போர்ட்ஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுக்கு, இப்போ இருக்கிற அரசியல் அந்தளவுக்கு யாருமே தெளிவாக ஒரு அரசியல்வாதி யாருமே தெளிவாக இப்போ வரைக்கும் சரியான ஒரு அரசியல் இல்லை, தெளிவான அரசியல். ஸோ அவர் வந்தால் யங்ஸ்டர்ஸ்க்காக கொஞ்சம் பாடுபடுவார். நல்ல ஒரு புதுமையான அரசியல் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, கண்டிப்பாக. இன்னும் ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுக்கு, இப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு ஏரியா செட் பண்ணல. ஆக்சுவலாக ஓகே, அது சின்ன ஏரியா அப்படின்றாங்க. இனிமேல் எது பண்ணாலும் பிளான் பண்ணி கரெக்டாக தெளிவாக அடிப்பார் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக யங்ஸ்டர் சப்போர்ட் எல்லாரோட யங்ஸ்டர் சப்போர்ட் இருக்குது. வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது. அதெல்லாம் வாய்ப்பு. விஜய் அதான் அவருடைய கருத்துக்களை எப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு அவர் வர்றேங்கிறாரு. இளைஞர் சமுதாயத்துக்கு வழிவிடுவது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் முடியாத விஷயந்தான், சரிங்களா. முயற்சி தான் திருவினையாகும். உழைப்புக்கு தான் மரியாதை. அது எல்லாரையும் குறை சொல்லலாம், அவரை மட்டும் குறை சொல்ல முடியாது. அவருடைய கருத்துக்கள் வேற, இவங்களுடைய கருத்துக்கள் வேற. இவங்க அது இவ்வளோ காலமாக, அதாவது விஜய் இத்தனை இடத்துக்கு போயிருக்கார், இது நடக்கல. கரூரில் மட்டும் ஏன் நடந்துச்சு? அது யாருடைய தப்பு? அதாவது இன்றைக்கு உள்ள அரசு தப்பா, இல்லை காவலாளிகள் தப்பா, இல்லை அந்த உள்ள கலெக்டர்கள் தப்பா? இட நெரிசல் தவறு ஒன்று. அந்த இடத்துல எவ்வளவு மக்கள் நிற்க முடியும் அப்படிங்கிறது அந்த பர்மிஷன் கொடுத்தவங்களுக்கு தெரியாதா? ஒரு நடிகர் அவர் ஒரு 10 சென்டர் பேசினாதான் மக்கள் கூட்டத்தை குறைக்க முடியும். ஒரே இடத்துல 100 பேர்த்த கொண்டு நிற்பாட்ட முடியாது. இது முதல் தப்பு அரசாங்கத்துக்கு. அவங்க இதே எடப்பாடி பேசினாரு அப்படின்னா ஒரே சென்டர் பத்தாது. யாராக இருந்தால் இன்றைக்கி பெருந்தளவு யார் வந்தாலும், அன்னைக்குள்ளே எம்ஜிஆர் வந்தார், பெரிய மைதானத்தை கொடுத்தாங்க, விடிய வரைக்கும் மக்கள் காத்திருந்து அன்னைக்கு அவரை பார்க்கணும். நாங்கள் அதே மாதிரி தான் விஜய். அவரும் ஒரு நடிகர், அரசியலுங்க அப்புறம் அவர் எலெக்ஷன் நின்னதுக்கப்புறம் தான் அவர் அரசியல்வாதி ஆவார், சரிங்களா. இப்போ நடிகர். இந்த நடிகருக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாமலே யாரும் இவ்வளோ காலம் அரசியல் நடத்திருக்க மாட்டாங்க, இவ்வளோ இதற்கு வந்திருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க மேலேயும் தப்பு இருக்குது, இவங்க மேலேயும் தப்பு இருக்குது. இவங்க சென்டர் கேட்டது அவங்க கொடுக்கல. அவங்க ஒரு 10 சென்டர் முடிவு பண்ணி சொல்லி அவங்க தான் சொல்லியிருக்கணும். இவங்க வளர்ந்து வர்றவங்க, அவங்க வளர்ந்தவங்க. இதை இப்படி செய்யுங்க, இப்படி தான் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ மக்கள் பாதித்தனால யாருக்கு கெட்ட பேர்? விஜய்க்கும் கெட்ட பேர், அரசாங்கத்துக்கு கெட்ட பேர், சரிங்களா. இது உண்மையான கருத்தா இல்லையான மக்களுக்கு தெரியும். வாய்ப்பு இருக்குது, அதை வாய்ப்பை இவங்க பயன்படுத்துகிறாங்களா இல்லை அவங்க பயன்படுத்த விட மாட்டாங்களான்னு தெரியாது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போது கொஞ்சம் சிக்கலில் இருக்கார் தலைவர். சிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அடுத்த மூமெண்ட் வேறு மாதிரி இருக்கும். அவரோட கொள்கையே நம்மளை சிறப்பாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவர் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கார். அதனால் அவர் கண்டிப்பாக அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மக்களை சந்திக்க கிடையாதுன்னா அதுக்கேற்ற மாதிரி வாய்ப்பு கொடுக்கணும்ல. வாய்ப்பே கொடுக்காத இடத்துல சந்திக்க முடியாதுன்னா அதனால தான் ஒரு அசம்பாதிப்பு நடந்து போச்சு. இதுக்கப்புறம் இருக்கிறது கொஞ்சம் தெளிவாக முடிவெடுக்கணும். சரி, அரசியல் கட்சிகள் அந்த இடத்துல இடம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவும் உண்மை ஸ்டெப் எடுக்காமல் இன்னொரு இடத்துல அதே இல்லை அவங்க எதிர்பார்க்குற இடம் மாதிரி இன்னொரு இடத்துல இடம் கொடுக்கணும்னு ஒரு விருப்பம். ரசிகர்களாக மட்டும்தான் போதாது, தொண்டர்களாக மாறணும். முதல்வராக முடியாட்டாலும் அதிக ஓட்டில் லீடிங்கில் வந்துடுவார். 90% சான்சஸ் இருக்குது. ஒரு புது ஆட்சி வந்தாக்கா நல்லாயிருக்கும். மக்கள் எதிர்பார்க்குறாங்க டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும்னு. மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இல்லை, கண்டிப்பாக நிற்பார், கண்டிப்பாக வருவார். எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல எல்லாம் இப்போ இருக்கிறதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் கொஞ்சம் மக்களுக்கு நல்லா வசதி பண்ணோம். ஹாஸ்பிட்டலுங்களுக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்க எல்லாம் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. 90% சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. என் ஓட்டு அவருக்கு தான். எதனாலன்னா பல காரணம் இருக்குது, இருந்தாலும் காரணம் சொல்லக்கூடாது. அதுக்கு உண்டானது அப்போ பார்த்துக்கிட்டோம். எதாக இருந்தாலும் இதெல்லாம் அவருடைய ரசிகர்கள் எல்லாமே போகிறவங்கெல்லாம் தொண்டர்கள்லாம் மாற மாட்டாங்க. ஆனால் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வருவார், வந்து பார்ப்பார். பார்க்குறதுக்கு 90%, 100% கூட கொடுக்குறேன், இருக்குது வாய்ப்பு. ஆனால் லேட்டாக வருவார். கண்டிப்பாக அவர் தான். கண்டிப்பாண்ணா விஜய் வரணும், நல்லது பண்ணிட்டு தான் வருவார். அவர் மனுஷன் நம்ம கிடையாதுல்ல. அவர் மனுஷன் நம்ம கிடையாது. கண்டிப்பாக லேடிஸுக்கு எல்லா நல்ல உரிமை கிடைக்கும். லேடிஸுக்கு
அப்புறம் அவள் தான் லேடிஸ் தான் கரெக்டாக இருக்கும். கன்ஃபார்ம் 2026 அவர் தான் முதலமைச்சர். வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. காரணம்னா எல்லா ஒரு படத்துலையும் அவர் நல்லா நடிச்சிருக்கிறாருங்களா, அதனால வந்து அவர் கண்டிப்பாக வரணும் அப்படி ஆசைங்க எங்களுக்கு. நிஜத்தில் பண்ணுறதுக்கு இல்லைங்க, ஆனால் கண்டிப்பாக நிஜத்துலேயும் பண்ணுவாங்க. எல்லா ஒரு உதவியும் பண்ணுவாருங்க. காரணம்னா வந்துட்டுங்க அவங்க எப்படின்னா எல்லா ஒரு இதுக்கும் அவர் நல்லா பேசுகிறாருங்க, நல்லா டேலண்ட் இருக்குதுங்க. இனிமேல் வயசில் வந்து அவர் இளையவராக இருக்கிறாரு, கண்டிப்பாக அவர் எங்களுக்கு நல்லது பண்ணுவாருங்க. அவ்வளோதான். வேறு இவர் வரணும்னு ஒரு ஆசைங்க, அவ்வளோதான். விஜய் தான் வரணும்னு ஆசைப்பட்றேங்க, ஆனால் அவர் தான் வரணுங்க. இன்னொரு இன்றைக்கு உள்ள ஒரு சிஎம்க்கு ஒரு ஒரு கருத்து சொல்லலாமா? என்ன சொல்லலாங்களா? மக்கள் இவ்வளோ பேர் இந்த இதில் பார்க்க வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு உதவி வயிறார சாப்பாடு போட்டு மக்களை திருப்தியாக அனுப்பினால் இது ஒரு பெரிய புண்ணியமாக இருக்கும் என்று நான் இந்த பார்க்க வர்ற மக்கள் எவ்வளோ பேர் சாப்பிடாம போகிறாங்க வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டால் ஒரு புண்ணியமாக இருக்கும்னு என்னுடைய கருத்து. அது சிஎம்க்கு இந்த கருத்து எடுத்துக்கவோ தெரியல. ஆமாம், பீச்சுக்கு வரல, அங்கே அன்றைக்கி சமாதிகளை பார்க்க வர்றவங்க நிறையா பேர் பசியோடு தான் போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு வயிறார ஒரு உணவை அனுப்பிச்சால் இன்னும் சிறப்பாக தமிழ்நாடு இருக்கும் என்று என்னுடைய கருத்து.